சீரம் பத்தி தான் பார்க்க போறோம். ஏர் டைப்க்கு வந்துட்டு எந்த மாதிரி சீரம் ப்ராடக்ட் பத்தியுமே இந்த வீடியோல நான் பேச போறேன். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சீரம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சீரம் யூஸ் பண்றது மூலமா நம்ம ஏருக்கு நல்லா சேஞ்சஸ் வரும். அப்புறம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் யூசிங் ஏர் சீரம், இதோட ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஏர் டைப் வந்துட்டு எந்த மாதிரி ஏர் சீரம்ஸ் வந்து ப்ரிஃபேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். பிகாஸ் ஏர் சீரம்ஸ் வந்துட்டு ஆயில் பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட், சிலிகான் பேஸ்ட் இருக்கு. ஏரை ஸ்ட்ரெயிட் ஆக்கணும், ஏரை வேவி ஆக்கணும், அந்த மாதிரி ஃப்ரிஸ் ஃப்ரீ ஏர் சீரம்ஸ் மாதிரி நிறைய ஏர் சீரம்ஸ் இருக்கு. எந்த மாதிரி ஏர் டைப்க்கு வந்துட்டு எந்த மாதிரி சீரம் அப்படின்றது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அதோட வந்துட்டு ஏர் ஆயிலுக்கும் ஏர் சீரம்க்கும் இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், நீங்க ஏர் சீரம் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றதுமே இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ மீன் சீக்ரெட்டான ஒரு ப்ராடக்ட் பத்தியுமே இந்த வீடியோ நான் பேச போறேன். ஸோ கீப் வாட்சிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர் சீரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏர் சீரம் அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரான்ஸோட மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி, இந்த லேயர் மூலமா வந்துட்டு நம்ம மேலே இருக்க டர்ட்டு, டஸ்ட்டு, நம்ம ஒரு வேலை ஏதாவது ஈட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ட்ரையராக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னர், கலர் எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் டூல்ஸை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு ஏர் சீரம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே நெசசரி. பிகாஸ் அது வந்து ஈட்டை கூட நம்மளோட ஏரை வந்துட்டு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ண விடாமல் நடுவில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ட்ராப்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்பவே ஏர் லாங்காக இருக்குது, ஏன் அளவுக்கு லாங்காக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் 6 ட்ராப்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏர் சீரம் யூஸ் பண்ணலாம். அது ஃபுல்லாக ஏர் லென்த்துக்கு தான். இங்கேருந்து வச்சு நீங்கள் கண்டிஷனர் போடுவீங்க இல்லையா, அதே லென்த்துக்கு தான் வந்துட்டு நீங்கள் ஏர் சீரமும் யூஸ் பண்ணணும். ஸ்கேல்புக்கு வந்துட்டு ஏர் சீரம் யூஸ் பண்ணுறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெட்டா இருக்கும் இல்லையா, ரொம்ப தண்ணி சொட்டாது, பட் ஓரளவுக்கு வெட்டா இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு ஏர் சீரம் அப்ளை எப்படிலாம் யூஸ் பண்றேன் அப்படின்றது. நம்ம இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஒன்று. அது என்னன்னா, நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே லைட்டா ஏர் வந்துட்டு பண்ணுவேன். இந்த மாதிரி நான் அப்ளை பண்றதுனால இன்னைக்கு நான் ஏர் வாஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்குமே ஏர் வந்துட்டு அதே போல ஷைனிங்கா ஸ்மூத்தா இருக்கும். ஃப்ரிட்ஜுமே ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். வந்துட்டு நாளைக்கு நான் ஏர் வாஷ் பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி அல்லது இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு நான் சீரம் வச்சுட்டு போயிடுவேன். அது எதனால அப்படின்னா வந்துட்டு டீடாங்கிள் பண்ணிட்டு பேக் போடுறப்போவே எனக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதே போல ஏர் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரை அவுட்டா இருக்காது. நான் நேச்சுரல் பேக் போட்டுனா இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு சீரம் ஏற்கனவே ஓரளவுக்கு ஏர் செட் பண்ணி வந்துட்டு நான் வெயிலே தான் இருக்க போறேன். மோஸ்டா ஷாப்பிங் போறப்போ இல்லை அப்படின்னா வந்துட்டு எங்கேயா ட்ரிப்பு போறோம், அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு சீரம் கண்டிப்பா எடுத்துப்பேன். பிகாஸ் நம்ம ட்ரிப்பு போகிறோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏர் வாஷ் பண்ண மாட்டோம். அதே டைம் வந்து நான் பிக்சர்ஸ்ல வந்து நம்ம ஏர் ரொம்பவே அழகாகவும் இருக்கணும். ஒருத்தர் வந்துட்டு நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை, பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீரம் யூசேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஈட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏர் வந்துட்டு அந்த ஈட்டிங் டூல்ஸ் கிட்ட கொடுக்குறது அப்படின்னா வந்துட்டு ஏரோட எண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு சட்டுன்னு ட்ரை ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரெகுலராக நான் வந்துட்டு ஏரோட எண்டுக்கு மட்டும் சீரம் யூஸ் பண்ணுவேன். இது சீரம்னு இல்லை, ஆயிலுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு வேளை வந்துட்டு நான் வெளியில் இருக்க போய் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுற டைம் இல்லைன்னா ஒரே ஒரு ட்ராப் எடுத்து சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஏர் வந்துட்டு அவங்க ஏர் ரொம்பவே ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணால் மட்டுமே போதும். பிகாஸ் அவங்க ஏர் வந்து ஏற்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு லாரியல் எல்ஸ்லீவோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில். இந்த ஆயில் வந்துட்டு ஏரை செம்மையாக ஸ்மூத் ஆக்கும். ஸோ இந்த சீரம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களோட ஏர் வந்துட்டு வேவி அப்படின்னா வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஸ்ட்ரீக்ஸோட விட்டமின் இ ஏர் சீரம். இது வந்துட்டு வேவ்ஸை செம்மையாக எடுத்து கொடுக்கும். வேவியாக இருக்கு வந்துட்டு 2 பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று அவங்க வேவ்ஸை அழகாக எடுத்து கொடுக்கணும், 2வது ஏர் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். இது 2மே ரொம்ப நல்லா பண்ணும். ஏர்லியாக இருக்க வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்ட்ரீக்ஸில் வந்துட்டு இன்னொரு வேரியன்ட் இருக்கும், வால்நட் ஆயில். அந்த வேரியன்ட் மாதிரியே இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு சிஜி மெத்தட் பண்ணுறப்பயுமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு வேளை உங்கள் ஏர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னாலுமே நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சீரம்க்கும் ஏர் ஆயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு ஆயில் பற்றியுமே ஷேர் பண்ணிக்கணும். அது என்னன்னா வந்துட்டு மினிமலிஸ்டோட ஸ்குவாலின். இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டான ஆயில். இதுவே நான் வந்துட்டு என்னோட ஏர் வந்துட்டு வெட்டாக இருக்க போது ஏர் வாஷ் டேல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏர் ஆயில். இந்த ஆயிலுக்கும் சீரம்க்கும் உள்ள 5 டிஃப்ரென்சஸ் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் சீரம்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா
இல்லை இந்த ஆயில் இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கூட பார்த்துக்கோங்க. சீரம் வந்துட்டு ஸ்கேல்ப்லாம் யூஸ் பண்ண முடியாது, பட் இந்த ஆயிலை வந்து நான் ஸ்கேல்ப்ல கூட யூஸ் பண்ணுவேன். சீரம் ஹேருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும், பட் ஸ்குவாலின் வந்து லாங் ரன் நம்ம ஹேரை ஸ்மூத்தாக மாற்ற ஹெல்ப் பண்ணும். சீரம் வந்து ஃப்ரிட்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸ்குவாலின் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணவும் நம்ம ஹேருக்கு வந்து ஒரு ஓவரால் ஹெல்த்தியான ஹேர் லுக் கிடைக்கவும் ஹெல்ப் பண்ணும். சீரம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் டைப்புக்கும் ரெகுலராக ஹேருக்கு வந்து ஈட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நெசசரி. பட் ஸ்குவாலின் வந்துட்டு நேச்சுரலாகவே ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி எனக்கு மாற்றணும் அப்படின்னா ஸ்குவாலின் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.